டன். ஹைட் கம்மியா இருக்கு. அது ஓபன் பண்றேன். பலகனா ஹைட் கம்மியா இருக்கு மாதிரி. இன்னும் வருமா? அவ்வளோதான் ஹைட்டு. அது லாக் போடு. இவ்வளோதானா? ஆமாம். இதில் ஹைட் ஏற்றணும்ல இந்த குச்சி. ஓகே டன். இது லூஸ் பண்ணிட்டு போதும் 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 விடு. அவ்வளோதான். போதுண்ணா. போங்க போங்க பேட்ஸ் உள்ள போங்க. டக்கு டக்குன்னு போங்க. இப்படிதான் ரெடியா. நம்ம வை அதை நோண்டாத. சரிவா வாச்சி இதை பிக்க மேட்ச் அடிக்கலாம் அடிக்கலாம். போங்க போய் இப்படிதான் டக்கு டக்குன்னு உள்ள கூட ஓகேவா? இச்சாவது பைக் மோர் நம்பர் நான் காத்து நம்பர் போறேன். சரி சரி கண்ணு சார் கண்ணு. என்னம்மா தம்பி உனக்கு என்ன வேணும்? இதுவா உனக்கு என்ன வேணும்? டேய் பேசலன்னா உனக்கு தெரியாதா? நீ போய் என்ன பேச தெரியாதா? தெரியாதனா விட்டுறா. சொல்லி கூட அவனுக்கு சின்ன பையன் சொல்லி கூட அது குடிக்க மாட்டேன். பேசுறது என்னன்னு சொல்ல மாட்டீங்க. அப்படியே நீங்க நாங்க வந்து அவர்ட்ட பேசுறேன். ஸ்ட்ராபெரி குடிப்போம். இது ஸ்ட்ராபெரி எது? கிரான்பெரி. ஐடியா கரெக்ட் பண்ணா தெரியும். கிடையாதுடா அவனுக்கு. ஆல் ரவுண்டர் குடிச்சிருந்தா நிறைய குடிச்சிரு. ஏய் இல்ல போயிட்டான் செத்துட்டான். அது அவன் எப்படி காஜை விட்டுட்டு போவான்? அப்படி போறான்னா அப்படி அவன் செத்துட்டான்னு அர்த்தம். நீ கிரவுண்ட்லயே செத்துருவான்னு அர்த்தம். அதான் போயிட்டான். பஞ்சு தானே வச்சுக்கோங்க. என்ன தருவாண்டி அம்மா அந்த பேடு எடு. புறா எனக்கு புறா டேய் எனக்கு புறா குடுத்துறேன். அந்த ஒண்ணு எல்லாரும் கூத்து காலி பண்ண. இப்போ இவன் என்ன அது போனோ குடி. அவன் திருப்பி சொல்லுவான் உடனே வர போறேன். புறா ஏய் அம்மா மோர் அது எல்லாத்தையும் குடிக்கறதுவா. அத குடிக்கணும் வாங்கி குடி. எல்லாம் உனக்கு தான் குடி ஃபுல்லா குடியாத. யாரும் உனக்கு வாங்கி குடி. அவன் வாய் அவன் கைக்கு போயிடுச்சுனா தர மாட்டாரு. சின்ன பசங்க கூட கொடுக்க மாட்டாங்க. நீ ஃபுல்லா குடியாத. எனக்கு ஒண்ணு கூட கதறோம். அது ஜூஸ் தான் உடம்பு நல்லது. எல்லாத்தையும் குடிச்சு யாருக்கு தர தனியா போய் உட்கார்ந்து குடிப்போ. ஏ அவனே ஏதோ ஒண்ணு ரெண்டு தான் குடிப்பான். நீ எல்லாத்துக்கும் வருவ. என்னடா கதறோம்? என்னதான் தருவான். அம்மா நான் சொல்லவா இங்க வர. அப்படியே போய் சேர்ல உட்கார்ந்து போ. போடா 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 வந்துட்டாடா போடா விக்கி. எவ்வளவு நேரம் கிளம்பிட்டு இருக்கேன்? சீக்கிரம் போ. எங்களெல்லாம் சொல்லுங்க. போமா போதுமா? எவ்வளவு அடிக்குமா? திரும்ப சொல்ல முடியல. நீங்க பேட்டிங் ஆடுறதுக்கு தான் நான் சொல்றேன் அப்படின்றான். உச்சா போயிட்டு வரலாம். அவனுக்கு 10 மணி மேட்ச் இல்ல. ரொம்ப லேட்டா வந்துட்டேன். ஆட்டக்கூடாதுமா. சத்தியா என்ன உன் வேலை இப்போ? அது எதுக்கு லூஸ் ஆகணும்? கரெக்டா இல்ல லூஸ் ஆச்சு. 21 கரெக்டா கரெக்டா இந்த பாட்டை அமைதியா இருக்கும். பாவம்டா. நானா அதான் சொன்னேன். பாட்டை மழுவும்டா. அதை பார்க்க கூடாது. அதுல தெரியாது எதுவுமே. உலகத்துல இதுதான் உங்களுக்கு வந்து தெரியும். மாட்டிக்கிச்சு. புரியுதா? நாளைக்கே உடைஞ்சிருச்சேன். நான் வழியில என்ன சீக்கிரம் நமக்கு எப்போ ஆனா உடைஞ்சிருக்கேன். லைட்டா கீழே இருக்கு. லைட்டா கீழே சிர உடைஞ்சிரா வைச்சேன். அம்மா ஹைட் வைக்கணும். நோண்டாத விடு. ஃப்ரீயாலாம் சுத்தனா அது உடையவே தெரியாது. டேய் ஃபுல் லிட்டர் குடிக்கிறீங்கடா. டேய் என்னடா நீங்க மனுஷன் குடிக்கவே இல்லை.
2 பேரும் இல்ல நீ தான் நிறைய குடிச்ச அவனுக்கு குழந்தை எவ்வளவு குடிப்பானுங்க நீ அவங்க மேல போய் கொடுக்க முடியாது அவன் இங்க ஜெண்டா போட்டுட்டு இருக்கிறான் அதுக்கும் குடிக்கூடாதுன்னு தரணும்ட்டு சுரேஷ் குழந்தையும் பாத்துக்காத குழந்தைன்னு கூட பாக்காத போதும் ஃபுல்லா நீ குடி அவன் வாயே பாத்துட்டு இருக்கான் ஒரு மாதிரி இருக்கும் ஃபுல்லா அதே குடிச்சல ஆமாண்ணா இல்லண்ணா அது ஒரு மாதிரி இருக்கும் அது ரொம்ப சுகர் போயிடுச்சுன்னா போதுமா லோ சுகர் தான் ஆர்டிபிஷியல் சுகர் நான் ஒரு சொந்த மாதிரி ஒன்றும் தெரியாது குடிச்சலாம் இது ஒரு மாதிரி இருக்கும் குடுக்காத அப்படிதான் ஏய் போது வச்சு குடி சும்மா அது அவன் குடிக்கிற ஜுரம் மருந்து டேஸ்ட்ல இருந்தாலும் அவனுக்கு புடிச்சு குடிச்சிட்டு இருக்கான் போதும் போ இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கு ஒன்றரை சிரிப்பு கேட்டுனே இருக்கான் வீடியோ அமைதியா இரு எங்க போற ஜோகர் வா ஏய் கதிர ஆட கூடாது கையிட ஜோகர் உட்கார் போ டேய் போடா ஈரமா இருக்கு நீங்க உட்கார்ந்து இதை காய வச்சுட்டு சரியா போயிடும் வீடெல்லாம் புரிஞ்சா அடிங்கன்றாங்க டெல் பண்றாங்க இங்கே Kita pop suaca. Cricket match pop match. Wei nai nai நான் எல்லாம் வந்து பிரகாஷ் பார்க்க வராங்க ஆட பார்க்க டேய் கையிலடா ஏய் ஏய் இங்கே அங்க வந்து அங்கதான் அடிப்பானா கையில கட்டி எனக்கு தோன்றுச்சு விக்கி கட்டி பையனை வாப்பு விக்கிக்கு அப்புறமா ஏய் அங்க ஒரே ஒரு ஃபீல்டு என்ன தலையாட்டிட்டு வர விக்கெட்டுக்காக வந்து ஸ்பின் வாங்கி கொடுக்குறான் அவ்வளோதான் இப்போ மற்றவங்க முடிச்சுட்டு வருங்க 6 நாள் வெயிட் பண்ணணும் 6 நாள் வெயிட் விஷயம் இல்லை அப்போ 14 நாள் வெயிட்டா இதுக்கப்புறம் தான் 1 மாதம் கழிச்சு என்ன ட்ரீட்மெண்ட்டா சோனு இருக்குல்ல அவன் தோணலாம் கிடையாது ஃபிட் ஆகிட்டு வரேன் காட்டினா மாமா நல்லா சாட்றா ஃபிட்னஸ் வீட்டாக இருக்கேன் ஃபிட் ஆகிட்டு வரேன் டீம்லேயே ஃபிட் ஆனவன் வந்தான் யார் இது நிர்மல் ஆனால் அவங்க ஒருத்தன் தான் அவன்டே கொடுத்துட்டேன் அவன் ஒருத்தன்டே கொடுத்துட்டேன் எத்தனை 2 பால் விட்டா ஃபர்ஸ்ட் பால் விட்டா எப்படி அது கேட்கவே இல்லையா டைமிங் மட்டும் வந்து வீடியோ
அது மட்டும் ஒரு வீடியோ காணும் பிடிச்சிருக்கணும் விக்கி வாட்டர் பாட்டில் இல்லையாடா 2 வாட்டர் பாட்டில் அங்கேயே வச்சிருக்கான் பாரு அப்படியே மறந்துட்டு போயிடாது. போயிட்டா போ கரெக்ட் தான்டா ஷாம் சிங்கிளா அடிக்கும் இது தப்பு தான் இல்லை ஃப்ளாட்டாக வர இமீடியட்டாக அடிக்குது. அதையும் அடிக்கல, இதையும் அடிக்கல. டவுட்லேயே இருக்கும் நான் பிடிச்சி அதே கேட்ச் எனக்கு இந்த கவர்ஸ் ஒரு கேட்ச் பிடிப்பேன் அப்படிதான் எல்லாத்துக்கும் அப்படி பண்ணுறாங்க ஓ முடிச்சு போகிறாங்க இப்பெல்லாம் கேட்காதுங்களா? கேட்காது. இப்பெல்லாம் கேட்குதா? போன மேட்சா அதுக்கு முந்தின மேட்ச் விக்கி கேட்டான் விக்கிய கேட்டாங்க பாரு நடந்தா திட்டு உட்கார்ந்தா திட்டு பேசுனா திட்டு மூச்சு விட்டா திட்டு எல்லாத்துக்கும் திட்டு திட்டு தான் அன்னைக்கு என்ன பண்ணாலும் திட்டு தான் ஆமா அசந்தெல்லாம் திட்டு பாலை பிடிச்சா கூட ஏன் பாலை பிடிக்கிற என்ன அசைய மாட்டேன்னு திட்டுது சுரேஷன் இன்னைக்கு செம ஃபார்ம் அவருக்கும் இல்லையே அன்னைக்கு சுரேஷ் வாங்க தண்ணி நின்றுட்டு இருக்கிறது உனக்கு இருக்குடா தண்ணி அது ஆமாண்ணா அதை மறக்க முடியாதுண்ணா உனக்கு எதுடா தண்ணின்னு வாட்ச் பண்ணி ஆடுங்க ப்ரோ நைட் மேட்ச் ஒரு டைம் வருது போல உங்களுக்கு நாளைப்பா ஏய், நாளைண்ணா இங்கேருந்து தெரியல அவர்கிட்ட பேசியிருக்காங்க. அதுதான் சொல்றேன் மேலே இங்கேருந்து பார்த்தா தெரிஞ்சுங்களா இன்னும் கொஞ்சம் பார்த்து போட்டுன்னு சொல்லிட்டு போனேன் ஆ எப்போ ரிசல்ட் சொன்னேன் விக்கி அந்த விக்கி இல்ல அவுட் ஆயிட்டல இனிமே நீ உன் பேரை யார் கூப்பிட்டாலும் கேட்டீங்க அங்கதான் பண்ணக்கூடாது எல்லாம் வா டைப்பாடு ஏது தட்டி விட்டுறாங்க இப்படிவா? பிளேடியா போடு. வந்து வேணாம் நான் லெஸ்டிக்கே தாண்டி நிப்பேன் கொடுத்து பாரு நீ கால்ல பட்டா நீ கொடுப்ப
அவன் யோசிச்சிருப்பான மழை பெஞ்ச வீட்டுக்கு போயிடலான்னு நினைச்சிருப்பானுங்க அப்பயே. ஃபோன் பண்ணி கேட்டான் அவனுக்கு. நின்றுடுச்சு நான் வெறுப்பாயிட்டாங்க. பால் யூஸ் பண்ணு. ஆடுறா மாமா, நின்று ஆடு. ரேடியா ஆடுறா மாமா. பிளேடியா வந்திருக்காரு எல்லாத்தையும். அதான் இருக்கு. ஏன்னா ரெடியா இருக்கும். நான் அட்வைஸ் எதுவும் கொடுக்கலையே. அவன் அது அந்த பாலுக்கு தான் பயப்படுறான்னு. மித்துதான் போறது ஈரமா இல்லைன்னா பிஆர் பட்டு ஏன்டா அவன் அவுட்டு போட்டான் இங்க போட்டு இல்லைன்னா கான்வர்சேஷன் யாரும் டைம் பாஸ் ஆகுது. ஷாட்டியா போயிடுச்சு அது. 2 ஓடலாம். அவுட்டா
எகம்பர் எடுத்துருக்காங்க. டேய் போடா போடா டேய் போடா ஒரு வாட்டி போ அப்படியே வரம்போது அங்க பாட்டில் எடுத்துட்டு வந்துரு சுரேஷ் நீரே இதோ ஓகே சார் ஓ ஏய் போடா டேய் சொன்னா கேளுடா அது சொல்லக்கூடாது போ டேய் சொன்னா கேட்க மாட்டேன் போய் ஆடுடா போடா போன வாட்டி அதே நான் சொன்னா பிடிச்சல சொல்றா பிடிச்சடா யாரனே பாக்குற கேள மாட்டியா நீ போடு பாலுக்கு சுத்தி உள்ள வந்து நான் என்ன பண்ணேன் இப்போ நான் சுத்தி காண இல்ல சரி கேட்ட கேள்வி வேற மாதிரி இருக்கு ஹேய் டைம் பாஸ் பண்ணாத டீமுக்கா ஏய் பொறுமையா தான் நடக்கும் கூட பாருங்க அதான் வரசாச்சு காட்டனா ஆர்வமா இருக்குடா ஆர்வமா இருக்கு அப்போ சைடு நம்ம குடுக்கல வெயிட் பண்ண லெகம் ரெண்டு மீட்டர் லாஸ்டா ஒரு என்ஜாய் ரெண்டு போகலாம் ஜாலியாக 3 5 ஓவருக்கு 2 போகலாம் 3 ஓவர் 17 2 ஓவருக்கு 6 போய் போச்சு 2 ஓவர் 1 ரன் தான் 2 ஓவருக்கு 2 ரன் தான் My bro. What is கொஞ்சமா ஓடி வந்து போற சொல்றா இல்லடா கரெக்டா அவனோட அது ஆக்ஷன் நம்ம பண்ண முடியாது சும்மாவே ஆப்போனன்ட் சப்போர்ட் பண்ணுவான் பேச்சு கூட ஆமாண்டா ஓடி சும்மாவே பேச்சு தான் சொல்லலாம் சாட்சி நான் சொல்ல மாட்டேன் அவனுங்க 21 ரூபாய் போடலாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க அவங்க கேட்கறாங்க அப்புறம் பரவாயில்ல வாங்கன்னு சொன்னதே எனக்கு கேட்டுச்சு இல்லடா நாங்க 2 பேரும் முதல்ல போய் கேட்டது என்னன்னா மேட்ச் முடியுங்க அதுக்கப்புறம் அவங்க டீம் வந்து பேசுறது என்ன சொன்னாங்க பரவாயில்ல ஒரு மேட்ச் இல்ல ஒரு 50 போடுறாங்க எல்லா பாலுமே அடிக்கிறாங்க இப்போ இந்த பால்லாம் வந்து பண்ணுறேன் இல்லையா இந்த பால் வந்தாலும் போயிடும் இது நிறைய அட்ஜஸ்ட்லாம் பண்ணிட்டேன் நெட் ரைடு வரணும் ஏற்ற மாதிரி எல்லாம் மாற்றிட்டேன் பின்னாடி எவ்வளோ தோல்வி இருக்குது
கதிர்வாஷ் கதிரவாள் குதிரவாள் பேர் கதிரவாள் அவருக்கு நீங்க அவுட் கிடையாது. அதனால நான் எதுக்கு உங்க போக சொன்னா கொடுத்துட்டா இதுக்கப்புறம் நான் பேசினா போயிருந்தா உங்க பாலை விடுங்க. இல்ல பால் லெக்ஸ் இருக்கு நல்ல பெரிய அதான் கேட்டேன் லெக்சர் அதான் நான் சரி உங்களுக்கு போக சொன்னா கொடுத்துட்டா கொஞ்சம் போச்சு என்ன பிரச்சனை அதுதான் உங்களுக்கு பரவாயில்ல போக மாட்டேன் சொல்லிட்டுருங்க. அதில் நீ ஆனால் ரொம்ப நடந்து ஹாஸ்டல் ரொம்ப ஹாஸ்டல் வெயிட் பண்ணி வந்தேன். பெரிய டைம் தான் வெளியே தான் போகணும் வெளியே தான் போகணும். அதான் சொல்லிட்டு இருந்தேன் அவன்கிட்ட பெரிய டைம் தான் கலாச்சிரியாடா ஹேண்ட்ஸமாக இருக்கா சுரேஷ் என்னடா சின்ன வயசுல இருக்குதுண்ணா பச்சை ஹேண்ட்ஸமாக இருக்கானா இல்லையா குமரா முண்டை ஒரு கவர் கட்டுறேன் அந்த கவர் அங்கே கார்டு வைக்கிற கவர் தூக்கி போடுறாங்க பேட் எங்க பாரு குமரா நான் கொண்டு ஒரு பேட் எங்க பாரு அது அதாவது காலையில் எல்பிடபிள்யூ ஆனால் போட்டு ஃபுல் ஸ்டிக் விட்டாருன்னா ஸ்டிக்கில் எங்கேயோ நிற்கிற பால 6வது 7வது அவ்வளோ தூரத்துல இருந்தேன் ரொம்ப வெளியில இருந்தேன் பக்கத்துலேயே நிற்கிறேன் கொடுத்துட்றானுங்க பட்டாலே அந்த பயந்து பயந்து நிற்கிறதா இருக்கு இது போட்டோன்னா கொஞ்சம் கால் கீழே போலாமா வீட்டுக்கு குடும்ப மானத்தை கெடுத்துடாத குடும்ப மானத்தை வாங்காத நல்லா எவ்வளோ மேட்ச் விளையாடுறான் நல்லா தான் விளையாடுவான் ஆனால் லூசு பண்ண மட்டும் நம்புறான் அவன் நல்லா விளையாடுவான் சரி செம்மையாக விளையாடுவான் ஆனால் இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணுவான் ஒரு மாதிரி அவன் வந்து ஒரு அப்நார்மலாக தான் பண்ணிட்டு இருப்பான் அவனுக்கு செட்டே ஆகாது அவன் கேட்டு எது பண்ணாலும் எனக்கு பிடிக்காது இப்போ நீங்கள் ஒரு கேட்ச் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஹைட் கேட்ச் வருதுன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே போவீங்க இப்போ கீழே குளிக்கிட்டு தான் விடுவோம் இப்போ அது அங்கே ஓட போயிட்டு இப்படி ஓடி போயிட்டு அப்படி தான் அப்படி கீழே இப்படி தான் விடுவான் அப்படி ஒன்றா எங்கேருந்து தெரியும் அவனுக்கு அங்கே போயிட்டு இப்படி பண்ணி விட்டுருவான் ஏதாவது பண்ணுவான் அதே மாதிரி பிடிக்கவே முடியாது ஒரு கேட்ச் பிடிக்கும் எதை பண்ணுவான்னு கெஸ்ட் பண்ணவே முடியாது நல்லா தான் விளையாடுவான் ஆனால் இந்த மாதிரி இடக்கு மட்டும் எதை பண்ணுவான் ஏ கும்பலையா 3 பேரோட நின்று போச்சுடா சரியா குடும்பமானத்தை காப்பாற்றுறதுக்கு நீ சிரமம் தான் வரணும் ஓகே தம்பி வரமாட்டான் கண்டிப்பான்னு தெரியும் அழகான் சிப்ஸ் குமரா இதான் நான் கெத்து குமரா ஒரு சிப்ஸ் ஒன்னாம்பற குடும்பத்தை காப்பாற்றுறேன் வந்து காப்பாற்றுறான் சொன்னா கூட்டு வந்துடுவோம் கரெக்டாக நடக்காது ஓட ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோ கூட்டு வந்துடுவோம் ஸ்ட்ரெயிட்ல நிக்க வச்சுக்கோ ஃபீல்டிங் வந்து டக்குனு விட்டு போகிற பால் போன வாரம் ஜெயிச்சிட்டோமா என்ன போன வாரம் அம்மா அதை ஆட்டாத கதிர்வா ஆட்ட அழகாக நிற்கிது இல்லையா
கேஜ்ரிவால் கேஜ்ரிவால் அண்ணா காய்டி நாடு ஜாலியா ஆனால் ஸ்டைலாக இருக்குது இப்படி தாங்க போடுவாங்க ஸ்டைலாக ஃபேஷனபிள் கேர்ள்ஸ் ஃபேஷனபிள் பாய்ஸ் ஆமா அந்த கடவுள் இதெல்லாம் ஸ்டைல் டேய் ஃபேஷனபிள் பாய்ஸ் இப்படி தான் ஃபேஷன் ஆகுறாங்க எப்படி கேர்ள்ஸ்லாம் போக மாட்டாங்க இந்த மாதிரி இதெல்லாம் மொக்க ஜீன்ஸ் பேண்ட்லாம் அந்த காலத்து ஸ்டைலு வேஸ்ட் அதுதான் ஃபேஷனு ஃபேஷன் பாய்ஸ் அப்படி தான் போடுவாங்க அதான் ஸ்டைலு ஜீன்ஸ் பேண்ட்லாம் அந்த காலத்து ஸ்டைலு வேறு இந்த டிஷர்ட்லாம் அந்த காலத்து ஸ்டைலு இதை போட்டுனுங்கிறாரு ஒருத்தர் நீ தான் ஸ்டைலாக இருக்கிற அது ஸ்டைல் டிஷர்ட் இதெல்லாம் அந்த காலத்து டிஷர்ட் நல்லா தான் இருக்குதுவா என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு ஃபேஷன் தெரியாது குமரனுக்கு ஜஸ்ட் நீங்க எப்படி திரும்ப ரெண்டு மலை மாதிரி இருக்குது கம்முனு போயிடு மடக்ஸ் பத்தி நம்ம பேசலாமா கும்பலு நடந்து போனா அவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா நட சும்மா நடந்து போயிட்டா எல்லாத்தையும் நடைய நீ நடைய குமரா அப்படி சொல்லு நீ நடைய இறக்கண்டா குமரா நீ நடைய இறக்கண்டா குமரா குமரா நீ சும்மா நடந்தாலும் அழகா இருக்கும் ஏன்டா பிரெக்ஸ் கட்டற டேடா டேய் உர்றா அது ஊந்துக்குது அழுக்காதுடா பையன் கொஞ்சம் கம்முடுறா நமக்கு 30 ஏமா ஓடுது இப்படி ஓடுவான் ப்ரோ எங்க ப்ரோ கிராஸா போடுறான்ல கிராஸா வந்துட்டு ஒரு மாதிரி போடுவான் பால் இப்படி குத்தி இப்படி போடும் போட்டான்னா இங்கே போட்டோம்னா என் ரைட் ரேஞ்ச் அதுதான் சொல்கிறேன் வெளியே தான் வரும் உள்ளே போட மாட்டேன் சாரி லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு வெளில போடுவான் ரைட் ஹேண்ட் இருக்கு யாரு போங்க சுரேஷ் தான் ஹேண்ட்ஸம் சுரேஷ் சி சுரேஷ் வாவ் இருக்குது ஆடுறதுக்கு தான் ஆளுக்கு மத்த சிசு கேப்டன் சுரேஷ் கேப்டன் சுசு சிசு கேப்டன் சுரேஷ் சோகமா போய் உட்காந்துட்டேன் நீங்க அப்படியே ஆடிட்டு பாலகன் கொடுத்துருங்க பாலகன் கிளம்புதா கிளம்புனா அப்புறம் அடுத்த இல்லை சும்மா சொன்னேன் கட்சியாக தான் கிளம்பு இல்லை நீ கிளம்பா கிளம்புறாரு கட்சியா இந்த க்ளவுஸ் என்ன போட்டு ஒழிக்குது கை ரொம்ப பிஞ்சு உனக்கு என்னடா அதெல்லாம் தொடர முடியாத முதல்ல முட்டாளே கால் பத்தி எதுக்கு அது தொடராதெல்லாம் காலை விடி தொடர்ந்து கேட்குறேன்
தண்ணி விடு. ரீல்ஸ்ல வர பையன் பாக்குறேன். ஒரு அளவுனா என்ன தெரியும் ஒரு சும்மா கூட கொடுக்குது மோதி அது யாரை தூக்கி ஒன்று அடிக்கல இந்த மாதிரி பாக்குறான். கல்ல கொண்டு எரியல சொன்னா அதோட சொன்னா அடிதான் ப்ரோ. இப்போ பாரு இப்போ நீ தப்பு பண்ண அடிச்ச நான் மூஞ்சி வச்சேன். தப்பு பண்ண அடிச்ச நீ பண்றதே சரியில்லை. விட்டுறா விட்டு விட்டு விடு. டேய் எல்லாம் ஒண்ணா இல்லடா குடுக்கலடா. விட குமரா எல்லாம் சகஜம் நமக்கு. போட்டுன்றமா நான் சொல்றேன் சொல்றேன். நீங்க வந்து யாரு உடம்பு சரி திமிரா பேசினா வச்சுதான் சரி போட்டு போய் விளையாடு. அவங்க கூட விளையாடு. ஃபுட்பால் விளையாடுறாங்க. யாருப்பா கேட்டா எதிரவா நீ நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்தி கிரிக்கெட்டர் ஆகுது. அவன் ஃபுட்பாலர் ஆயிட்டு போறான். ஓகே நீ கிரிக்கெட் தானே? கிரிக்கெட் எல்லா மேட்ச் ஆடுவீங்க. கிரிக்கெட் மட்டும் ஆட மாட்டேன். கிரிக்கெட் கூட பெரிய பையனான வருவே இல்லை கிரவுண்ட் இந்த மாதிரி கூட நட. ஓகே தானே? வாய்ப்பு இருக்கு. இப்பயே கேவடாயிட்டாலும் பார்க்கவே 20 இயர்ஸ் நான் 50 ஆயிடுவேன். ஓகே தான் விளையாடுவேன். ஓகே தானே? 20 இயர்ஸ் நான் வந்துருவேன். ஓகேவா? நீ கோச்சிங் பண்ணுவேன் நான் வந்து எப்படி ஆடணும். ஓகே தானே? 26 பாரி சைஸ் ஆறா அப்ப 15 வயசுல வந்துருவேன். அப்புறம் என்ன 45 வந்துருவேன் நான். ஓகே நிக்க முடியல அப்படின்னா ஓட தான் முடியாது. லைட்டா நின்னு இப்போ ஸ்லிப்ல நின்னுப்பானா. அப்படியே ஓட முடியல. ஸ்லிப்ல நின்னுறேன். கால் வலிக்குது. மத்தியா நானே விளையாட முடியல. கால் வலிக்கி விட்டது. ரெண்டாவது மேட்ச் ஆனே. நீங்க பண்ண முடியல. விக்கெட்டே விழலியா? பும்ராவை எதுக்குடா டிராப் பண்ணானுங்க? டிராப் ஒரு நாளைக்கு ஏண்டா சீரியஸ் டிசைடருக்கு ஏண்டா ரெஸ்ட் கொடுக்குறீங்க? அப்பதான் மேட்ச் தோக்குறா பாவுச்சு 9.4 49 அவ்வளவுதான். மேட்ச் தோப்போம். தோத்தாதான் கோச் மொத்தம் முடியும். அப்படியே கோலியும் தூக்க முடியும். கோலி தான் வாய்ப்பு இல்ல ராஜா. அதே சொல்ல 27 வந்து பாட்டு ஃபார்ம்ல இருக்கான். கோச் கோலி தூக்க மாட்டாங்க. அவனே போய்டும். பிரஷர் பண்ணி அவனே போய்டும். டெஸ்ட் மேட்ச்ல ரோஹித் சர்மா கேப்டன்சி விட்டு இறக்குனாங்க. அவன் கோச் நான் போறேன்டான். இப்போ நானும் போறேன். இது மாதிரி வேலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அப்படி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. பெருசா அடிக்க மாட்டாங்க. அடிக்கிறது இந்தியா கிட்ட விளையாடு. பத்து ரன்னுக்கு ஒரு ஓவர் கொடுத்துருக்கலாம். ஓடு சீசு ஆடி போறாங்க. சீசு 100 தான் இன்னைக்கு பாரு. இறக்கி விட்டு மேட்ச் தோட்டா அம்மா அவனை நோண்டிட்டா இருந்தா அப்பயும் இல்ல எங்க இப்ப அப்படி சொல்லிட்டு அப்புறம் மார்க்ல என்ன பண்றது? இல்ல உன்ன நம்பலாம், பாலாஜி நம்ப முடியாது. நீங்க அடம்பிடிச்சு பாலா நீதான் போல அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டீங்கன்னா
3 வாரமா ராத்திரி Come on, Siso. கிராம்ப் ஆயிருக்கு. Siso. ட்ரீட்மெண்ட் பண்ணனும். Come on, Siso. வர்றான் ஆடுறவனே ஆட விடாம போறான். A B C Siso. Su A B C Su. புரியல புரியல. தப்பான கேட்ச் அது இது கையில வர கேட்ச். அண்ணா உனக்கு யாரோ பீஸ் பல சுச்சு வச்சிரவா ஆனா ஏதோ டைம் ஓடிட்டு இருக்கு. வச்சிரவா Siso. 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 Come on, go! Come on, Siso! Come on, Siso! என்கரேஜ் பண்ண அவனை அப்பதான் ஆடுவான் ஒழுங்கா என்கரேஜ் பண்ணாதான் அவனை எதிரவா ஸ்லோகஸ் நிக்கிறான் சரி கட்ட அவனை அடிக்க முடியும் ஓகே ஸ்லோக்ஸ் நீ ஸ்லோக் பயங்கர என்கரேஜ்மெண்ட் ஆகுதுடா கலவா அவங்க போலாம் நடத்தினா பாருங்க சிசு ஓகே ப்ரோ போலாம் அப்போ வரலடா வீட்டுக்கே போறாங்க இந்த பக்கம் அது வந்து ஸ்டெம்ப்ல போடுறா அவுட் வாடா கதிரவா பை ப்ரோ சட் ப்ரோ பை ப்ரோ அவ்வளோ கழிச்சு அண்ணா பைனா டி பை பை ப்ரோ சொல்டா ஏய் ஹெல்மெட் ஐயோ க்ளவ்வே முட்டனா க்ளவ் இது மட்டும்தான்டா இதுனா கண்டுபிடிக்கல இத பார்த்து தான் கண்டுபிடிச்சேன் விட்டு எதுக்கு ஆமாடா ஆனா பாடா அப்படி ஆயினா அப்படியே ஆயிடும் நாளைக்கு முதல்ல தொங்கிடும் அப்போ வாய் தொங்கி வாய் வாய் தொங்கி வாய் தொங்கி வாய் தொங்கி இல்ல வாய் தொங்கி வாய் தொங்கி வாய் தொங்கி குமாரோட வாய் தொங்கி சாதாரணமா ஓடி பறந்துட்டு ஓடி வர தெரியுமா சாதாரணமா இருக்கிறதுக்கு அதாவது என்ன ஆகுதுன்னா சாதாரணமா சீட் போடுற மாதிரியே ஃபீல் ஆயிடுச்சு அவ்வளோ குயிக்காக அந்த தேவை இல்லை அப்படிதான் சொல்றேன்
அதெல்லாம் நிறைய மேல விட்டுருவான், எல்லாத்தையும் விடுவான். அப்படியே சுத்தி சுத்தி பண்ண விட்டுருவான் பால் எல்லாத்தையும். ஃபீல்டிங் பண்றான் நீங்க பிடிக்கிறான் பால ஆச்சரியமா, எனக்கு ஒன்னா சொல்றேன்னு தெரியல, இப்பெல்லாம் தடுக்கிறான்ட்டு வழக்கமா எல்லாத்தையும் விட்டுருவான். காது பண்ண இந்த மண்ணில் காலச்ச மண்ணாகாம சேத்துல தானே சேத்து சேர்த்து இல்லையா சேர்த்து எங்க இருக்கு? சேத்து மண்ணு சரி டைம் தெரிஞ்சு என்ன பண்றேன் 5:30 என்ன பண்றேன் சொல்லு தெரிஞ்சுக்க சொல்லு. விளையாடிட்டோம் அது ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே. ஆஃப் பண்ணுறவா அடுத்த வாரமா ஜெயிக்கணும். ஆகஸ்ட் 1ஆம் தேதி போலாமா 7ஆம் தேதி போலாமா? இல்லை எதுவாக இருந்தாலும் நான் வரல ஆகஸ்ட் 2 போலாமா ஆகஸ்ட் 1 போலாமா? அதுக்கு மூணு போலாமா அடுத்த வாரம் லீவ் விட்டுருக்கலாம். அடுத்த வாரம் வந்து எல்லாருக்கும் அவங்க குடும்பத்தோட நேரம் செலவு பண்ணலாம். அது இல்லாமல் பட்ஜெட் அடி அடி அப்ப நாளைக்கு கிரிக்கெட் கிடையாதா வாங்கிட்டு ஓடுறாங்க நல்லா பண்ணடா கழுவாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கே ரெண்டாவது ரைஸ் கொண்டு வந்து போடுறாங்க. சரியா இருந்துருங்க, கறி நல்லா சூப்பராக இருந்தது, கறி நல்லா வச்சு வச்சாங்க. இப்போ ரெண்டாவது ரைஸ் கொண்டு வந்து போட்டாங்க. இப்போ என்னன்னா அதையே சாப்பிடு குமரன் கறியை வச்சு கறி ஒன்று கறி வச்சிருக்கான் சிக்கனா போட்டு மட்டனு போட்டு சாப்பிடலான்னு இருந்தேன். பாலாஜி ரெஸ்ட்டும் போடுது அப்படியே எல்லையோட எடுத்துட்டு போட்டு நான் இவனை சொல்லிட்டு போறேன் வந்து சொல்லி வேடா யாரும் உட்கார வைக்கிறான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வந்துட்டா 2 பேரும் உட்காந்துட்டாங்க. ஏன் நீ குடும்ப கொடுக்க மாட்டேற? சின்ன பையன் இருக்குது அதனால தான் போகலாம் இல்லை போல மாதிரி என்ன ஒரு மாதிரி இருக்குது ரெஸ்டாரண்ட் 28 வயசு தானே இருக்கு. 28 தான் ஆகுது. இருக்கிற பிரச்சனை இருக்குல்ல, என்ன பிரச்சனை இருக்கு? கிட்னிஸ் தான். கிட்னிஸ் சொன்னா பேட்டிங் ஆடி பிடிக்குது, ஓவர் போட பிடிக்குது. நல்லா அவுட் ஆயிட்டு வந்துட்டேன். சரி நான் இதுக்கு ரிஸ்க் எடுத்து துரோகமாக அடிக்கிறது பண்ணிட்டேன். ஒன்று அடிப்போம் பக்கத்தில் இருந்தால் கலாச்சிட்டு இருக்காங்க. சொல்லுங்க என்னடி அவன் சொல்ல மாட்டான். சொல்றீங்க அதெல்லாம் அப்பீல்லாம் கிடையாதுங்க, கிடையாது. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பேச்செல்லாம் கிடையாது. அது அம்பையராக ஒன்று சொன்னால் உண்டு, நம்ம சொன்னால் பெருசாக இது கிடையாது. டோர்னமெண்ட்டில் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். மற்றபடி கிடையாது. நம்மளே முக்கியனார் தான் ஓவர் படம் விட்டாரு. என்ன ஆச்சுன்னா என்ன சொல்லிட்டாங்க த்ரோன்ட்டு இதெல்லாம் சொன்னாங்க நினைக்கிறேன். பள்ளிக்கரண இது கிரீன்ஸ்ல இல்லடா, கிரீன்ஸ்ல நம்ம இவங்க கூட தான் நான் அவங்க தான் தெரியுமே. அப்போ எம்சிசி இல்லை இல்லை இந்த பெருங்குளத்தூர் போயிடல நான் அப்போ ஏஸ் கிரவுண்டு பெருங்குளத்தூர். ஆமாம், பெருங்குளத்தில் ஒரு மேட்ச் போயிடணும், ஒரே ஒரு மேட்ச் தெரியுமா? அங்கே சொல்லிட்டாங்க கரெக்ட். அது மட்டுமா தோற்று ஞாபகம் இல்லை அவரே 2 வாட்டி வேறு சொல்லிட்டாங்க. நீங்கள் இங்கே ஒன்று அங்கே ஒன்று இன்னொரு வாட்டி வேறு இங்கே சொன்னாங்க. வெறிக்கும் தான் சொல்லிச்சு, அது ஈகோ தட்டிச்சு, அதனால அவர் போட மாட்டேன்னு அது லைட்டாக அடிப்பார் தான். சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. கதிர்வா அவங்களாம் தனியா போவீங்க, பால் மேல போட்டுருவோம். இது மேல வாரம் 2 பேரும் இங்கே வந்து உட்காந்துருவோம். சரியா? ஏமா தாத்தாலாம் ஊருக்கு போறாரு. செக்ஸியா நடக்கிறான், செக்ஸியா இருக்காங்க.
சரி உனக்கு கோவாவில் கூப்பிட்டவங்க எதுவா கோவா சிங்கிளா நம்ம ஆளுங்க நிறைய பேர் உனக்கு பிடிக்கும் கோவாலெல்லாம் கோவாலியா? மாதிரி இதுதான் கோவானா? அது ஒரு ஊர் சிங்கிளுக்கு வந்து எல்லாருக்கும் பெங்களூர் போனா இந்த மாதிரி எப்படியே தான் போகணும் நான் சொன்னேனே இப்போ சிங்கிளுக்கு ஆனா கோவா பேசுவேன். கோவா பேச வேணாம் எவ்வளோ ரன் அடிச்சிட்டாங்க 66 அது அடிக்கணும் ஆல் அவுட் நினைச்சேன். நம்ம அப்பா பார்க்கல எழுதி நானும் சரி நானும் அதெல்லாம் பார்க்கறது இருக்கேன். அவ்வளோதான் அது வந்து அது ஒருத்தவங்க கதிரவா நோண்டாத அது தெரிஞ்சு கடைசி போன வருஷம்னா ஓவர்சீஸே ரொம்ப கம்மி. முன்னாடிலாம் ஓவர்சீஸ்லாம் ஃபர்ஸ்ட் போக மாட்டேன் எங்கேயும் போய் விளையாட மாட்டேன் நீங்கள் சின்ன டீமோ பெரிய டீமோ போய் விளையாடுறது இல்லை ஸ்குவாடு கன்சிஸ்டன்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இப்போ நீங்கள் வந்து நான் உங்களை வந்து ஒரு 15 பேர் வந்து நான் வந்து அனுப்பணும் நினைப்பேன்னா அந்த 15 பேரில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நான் ஒரு 12-13 பேர் நான் ரெகுலராக கொடுத்துருணும். அவங்க என்ன பண்ணுறானுங்க அநியாயத்துக்கு ரொட்டேஷன் பண்ணுறாங்க, பேட்டிங் ஆர்டர் ஷிஃப்ட் பண்ணுறாங்க, எல்லாமே மாற்றிடுங்க. இப்போ நம்ம விளையாடுறோம்னா இது நம்ம கதை வேறு, அங்கே ப்ரொஃபஷனல் விளையாடுனா அங்கே வேறு கதை. அவனுக்கு ஸ்டார்ட் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். அவன் ரோல் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது வந்து தெரிஞ்சுதான் பண்ணான்னா தெரியாமல் பண்ணான்னு தெரியல. இன்னொன்று ரோடை போட்டு விட்டுறாங்க ஐபிஎல்னு வச்சுட்டு. அது என்ன அது வந்து அஸ்வின்னா அது வந்து இது சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா வியூவர்ஷிப் பார்க்கணும், அப்புறம் அப்புறம் பிளேயர்ஸ்க்குலாம் காசு கிடைக்கும், பிளேயர்ஸ்க்கு லைஃப் இருக்குது. நீங்கள் எப்படி நீங்கள் ரன் வர பார்த்தா வியூவர்ஷிப் வராது, அது வராது. முதல்ல என்ன ஒரு பிரச்சனை வந்து நிறைய பேர் செட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்துட்டு உங்ககிட்ட வந்து லோ ஸ்கோரிங் வேணும்னா கிரிக்கெட்டு அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் அது பிடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா 6 வச்சுருக்காங்க, அந்த கிரிக்கெட் மேட்ச் டைட்டாக பண்ணால் தான் இன்ட்ரெஸ்ட் ஆகும் அப்படின்ற மைண்டை நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணலாம். எல்லாமே நிறைய செட் பண்ணுறது தான். இவங்களுக்கு என்ன பண்ணுறானுங்க, இவங்களோட வியாபாரத்துக்கு யாருன்னா சுற்றுறாங்க வந்து புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பவுலரு கூட இவங்க யாரும் ப்ரைஸ் பண்ணுறதே இல்லை. அந்த பவுலருக்கு எப்படின்னா அன்னைக்கு அவரோட நாள் ரொம்ப இடகுணமான ரொம்ப அவன் லைஃப்லேயே லக்கான ஒரு நாளாக இருந்து அவன் ஓவர் போட்டோன்னா இந்த ஒரு ஓவரில் 2-3 விக்கெட் அது மாதிரிலாம் இருப்பான். இவன் எடுத்து ஒரு மேட்ச் பிரஃபுல்லிங்கேன்னு ஒருத்தர் இருப்பான், ராஜஸ்தான் கூட சன்ரைசர்ஸில் செம்மையாக போட்டுருப்பான் அந்த மேட்ச். அந்த மாதிரி அவன் லைஃப்லேயே பெஸ்ட்டு நாள் ஒன்று கிடச்சதுன்னா அப்போ மட்டும் தான் அவனை பற்றி பேசுவாங்க. மற்ற எல்லா நாளும் பேட்ஸ்மேனை பற்றி தான் பேசுவோம். நாங்கள் பவுலர்னு ஒரு கேரக்டரை பற்றி பேச மாட்டோம். இப்போ ஃபுட்பாலில் சொல்லுவாங்க, ஃபுட்பால் தெரியாத எல்லாருக்குமே யாரை தெரியும், கோல் அடிக்கிறவங்க மட்டும் தான் தெரியும். மெஸ்ஸி, ரொனால்டோ 4-5 பேர் தவிர யாருமே தெரியாது. ஆனால் ஃபுட்பால் ரெகுலராக பார்க்குறவங்க என்ன பண்ணால் மிட்ஃபீல்டு அவங்களாம் சொல்லுவாங்க, அவனுங்களாம் ஃபேன் இருப்பாங்க, நிறைய பேசுவாங்க. அவங்க ஏன்னா ரெகுலராக பார்க்குறவன் அது எல்லாத்தையும் பார்ப்பான். நீங்கள் என்ன எடுத்து நீங்கள் ஐபிஎல்ல ரெகுலராக பார்க்குறவனுக்கு பேட்ஸ்மேன் மட்டும்ன்ற மாதிரி அந்த மாதிரி ஆளுங்க பார்க்குற மாதிரி ஆக்கி விட்டுறாங்க. இன்ஃப்ளூயன்சரை கொண்டு வந்து எல்லா இடத்தையும் அசிங்கப்படுத்திடுறாங்க. அதாவது இவெல்லாம் ஒரு ஆள் இவனெல்லாம் அந்த மாதிரி ஸ்டேஜில் கொண்டு போய் விடுவீங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு திறமைக்கார பிளேயரு இல்லை நீங்கள் ஒரு வேறு லெவலான ஒரு இன்ஃப்ளூயன்சர்னா எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ட்ராக் எடுத்திருக்கீங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் படிப்போ இல்லை வேலையோ இல்லை வந்து ஒரு விளையாட்டோ ஏதோ ஒன்று எடுத்து அதனால பெரிய லெவலில் சாதனை பண்ணி நிறைய பேருக்கு நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்லுங்கள் ஒரு ரோல் மாடல் மாதிரி இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பெரிய பிளேயரை பார்க்கணும், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கலாம், சரிங்களா? இது எல்லாருமே ஆப்போசிட் கேட்டகரியிலே இருக்கலாம். இப்போ வந்து தோனிக்கு வந்து சுந்தர் பிச்சை டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், சுந்தர் பிச்சை வந்து தோனி கூட பேசிருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஆள் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எவனோ ஒரு இன்ஸ்டாகிராம் அவுத்து போட்டாங்கன்னா அவனை கொண்டு இது அங்கே போய் உட்கார வச்சுக்கோங்க. அந்த ஒரு இது அது பண்ணி விட்டுறாங்க. ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்சர் வெறும் 6 அடிக்கிறது மட்டும்தான் கேம்ன்ற மாதிரி கொண்டு போய் ஃபுல்லாக நிறுத்தி விட்டுருக்காங்க. 4 அதாவது கிடையாது இல்லைங்க, 4 அடித்தாலே இதுக்கு ஒன்று வச்சுக்கிறாங்க தெரியுங்களா? இப்போ ரீசெண்டாக ரொம்ப பண்ணுறாங்க, வன்மம் பிடிச்சி பண்ணுறாங்களான்னு தெரியல. எப்படின்னா உங்களோட கெரியர் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் என்ன வேணால் பேசலாம் இல்லையா? இப்போ வந்துட்டு ஆடுறவனெல்லாம் நான் இன்டென்ட் இல்லாமல் அடிக்கிறாங்க. உன் காலத்தில் நீ உருட்டுவேன், டெஸ்ட் மேட்ச் ஆடுவேன்,
ஓகே. ஆனா என்ன பண்ணிட்டு இருப்போ இவன் வந்து இப்போ நீங்க ஓவருக்கு நீங்க 10 ரன் அடிக்கணும் சரிங்களா, ஒரு 5 4 5 ஒரு 4 சிங்கிள் ஒரு 2G ஒரு 4 10 ரன் வந்துச்சு. இன்டென்ட்டே எல்லாம் ஆடிட்டு இருக்காங்கன்ட்டு. இதே நான் எதில் இருக்கிறவங்க ஆடுவான் 2 6 அடிப்பான் 4 டாட் வைப்பான் நல்லா இன்டென்ட் காட்டுவாங்க. இப்படிதான் 6 அடிக்கலாம் இன்டென்ட் சூப்பர் ஷாட் கமான் சீசுனா இப்போ இவெல்லாம் ஆடுவான் ஞாபகம் வந்து கம்பீரா நிறைய அந்த மாதிரி தான் ஆடுவான் 4-4 அடிச்சுட்டே இருப்பான். ஆனால் 10 ரன் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியானா இவங்க 6 மட்டும் தான் அடிக்கணும், வேற எதுவுமே கேம் இல்லை. இப்போ விராட் கோலிலாம் எவ்வளோ ஆடிட்டான். ஆனால் ஒன்டேலயே நீங்க அந்த 20லேருந்து 40 ஓவர்லாம் பார்த்துட்டு அது நிறைய கதிரவாங்க போனால் அடிபட்டுருவோம். நிறைய செட் பண்ணுறது விராட் கோலிக்குலாம் 3 வருஷம் டைம் எடுத்தது. இப்போ நீங்கள் T20 போர் அடிக்குதுன்னா T20 போர் அடிக்குதுன்னு சொல்லுங்க, T10 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 100 இதுக்கு மேலே கம்மியாக போக போக உங்ககிட்ட கேமே இருக்காது. ஆளுக்கு ஒரு தான் ஆட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு கேம்னா ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கணும். இப்போ ஃபுட்பால் வந்து 90 நிமிஷம் வைக்கிறாங்கன்னா அதில் வந்து ஒரு 2 ஆஃபாக பிரிக்கிறான், சைடு மாற்றுறான். ஏன்னா சைடு மாத்திரம் ஒரு சைடு ஹோம் சைடு அவே சைடு இருக்கும், அங்கே ஃபேன்ஸ் உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. இதெல்லாம் இருக்கும்போது மோட்டிவேட் பண்ணும்போது நீங்கள் கோல்ஸ் போடுறது இது மாதிரி நிறையா விஷயம் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு கேமில் ஒரு அப் அண்ட் டவுன் வரும். இப்போ நான் அர்ஜென்டினா விளையாட மேட்ச்சில் எல்லாமே காலி 80 நிமிஷத்துல தான் மேட்ச் எடுத்து பிடிக்கணும். அது எப்படி அது மாதிரி ஒரு எல்லாருக்குமே கிடைக்கும். இவனுங்க பண்ணுறது பார்த்தா ஒரு கோல் போட்டாலும் இன்டென்ட் இல்லைங்க, மேட்ச்சுக்கு 10 கோல் போனாங்க ஃபுட்பாலில். இப்போ இந்த ஐபிஎல் பற்றி பேசக்கூடிய அந்த கமெண்டேட்டரோ இந்த வியாபாரப்படுத்துகிறவங்க எல்லாம் இருக்கானுங்க, இவங்க எல்லாம் பேச ஆரம்பித்தாங்கன்னா மேட்ச்சுக்கு 10 கோல் போட்டால் தான் நல்லா ஃபைட் கொடுக்குறாங்க. ஒரு கோல் கொடுக்குறாங்கன்னா ஏமாத்துறாங்க. ஒரு 1-1 2-1 போச்சுன்னா ஏமாத்துறாங்க. அப்படின்ற மைண்டு தான் அவங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்துவானுங்க. மேட்சை தான் பார்க்கணும். ஒரு 150 ரன் அடித்தாலும் அது வந்து டஃப் பண்ணுற மாதிரி போலிங் போடுறான். பவுலர்னு ஒரு கேட்டகரி இருக்குது. ரெண்டாவது கிரிக்கெட்டில் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர்னால பிச்சு ஃபேக்டருங்க. இப்போ எப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்போ மற்ற வேறு எதுக்குமே பிச்சு கிடையாது. ஃபுட்பாலு ஹாக்கி வாலிபால் எதுக்குமே வந்து 2 பிளேயரோட திறமை தான், 2 டீமோட திறமை மட்டும்தான். கிரிக்கெட்டில் மட்டும்தான் பிச்சு ஒரு ஃபேக்டர். அதுலேயும் பிச்சு மட்டும் இல்லாமல் என்னன்னா பிச்சு வந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கண்ணில் தெரிஞ்சு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா. உங்களுக்கு தெரியாமல் ஃபீல் பண்ணுறது காற்று கூட ஒரு ஃபேக்டர் கிரிக்கெட்டில். இப்படியெல்லாம் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்விங் போடுற ஆள் சரிங்களா, காற்று பேட்ஸ்மேனுக்கு உள்ளே அடிக்கிற டைமில் உங்களுக்கு கொடுத்தனா உங்கள் பால் நல்லா திரும்பும். நான் ஒரு முட்டாள் கேப்டன், நான் என்ன பண்ணுறேன் மாற்றி கொடுக்குறேன். நீங்கள் இன்ஸ்விங் போடுறீங்க ஆனால் காற்று வந்து பேட்ஸ்மேனை விட்டு வெளியே போகிற மாதிரி வருது. பால் உங்களுக்கு என்ன வரும், நேராக போயிடும். பாலில் ஒன்றுமே இல்லாத மாறிடும். இதெல்லாம் யோசிச்சு ஒரு கேப்டன் வந்து உங்களுக்கு ஓவர் கொடுக்குமா இவ்வளோ ஃபேக்டரி நீங்கள் என்ன பண்ணி எல்லாத்தையும் 0 பண்ணிட்டு மெஷினில் போட்டு 6 4 அடி 6 அடி 6 அடி 6 அடி இப்படி தான் இருக்குது கொண்டு வந்து இந்த அஸ்வின்லாம் உங்களுக்கு தெரியும் வாயை மூடிட்டு போகும் வந்து அப்படியே ரொம்ப யோகியமாக எல்லா இன்சைடு சவுக்கு சங்கர் மாதிரி பண்ணுறாங்க. யூடியூப்காக பண்ணிட்டு பப்ளிசிட்டி அவன் ஃபுல்லாக சவுக்கு சங்கர் வாரி போட்டு சவுக்கு சங்கர் போட்டுறான்னா ஆரம்பிச்சான் யூடியூப். அது வந்து அவன் சொல்கிறான் இந்தியாவில் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஸ்டிக் டு கிரிக்கெட் ஒரு மைக்கேல் வால்மன் பண்ணிட்டு இருக்காங்க. கேவலத்தையும் கேவலமா இருக்குது. அதுல என்ன பண்றானுங்க ஓப்பனாக மெக்கலாம் கலாய்க்கிறானுங்க. மெக்கலாம் இல்லைன்னா அவனுக்கு டீம் வந்து இந்த அளவுக்கு இப்போ ரீசெண்ட் பாப்புலேஷன் இருக்காது. அவன் ஓப்பனாக கலாய்க்கிறானுங்க. டீம்ல ஒண்ணுமே பண்ணல ஒன்றும் பண்ணல. இங்கிலாந்துக்காரன் புத்தி அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படிதான் எப்பயுமே. ஏன்னா நீங்கள் இங்கிலாந்து கிடையாது சரிங்களா, நீங்கள் இங்கிலாந்து கிடையாது. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கெவின் பீட்டர்சன்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. இப்போ கெவின் பீட்டர்சன் என்ன பண்ணுவான்னா எல்லாருமே ஆடுவோம் இல்லைண்ணா இன்னைக்கு மழை பெஞ்ச உடனே பிச்சு கொஞ்சம் இதாகிடுச்சு. நீங்கள் அடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு நான் போயிடுறேன். எனக்கு அது நான் பேட் ஸ்பீட் இல்லை
ஆனா அதனால விட்டுருங்க. பேட்டு போகுதுன்னா கால் மூவ் ஆகுது. எனக்கு காலு வராது. அந்த கால் நாள்ல உள்ள போய் இல்ல என்ன ஆச்சுன்னா இது முன்னாடியே உள்ள போட்டா இன்னைக்கு வந்து கொஞ்சம் சுதாரிச்சுட்டேன். உள்ள போட்டா ஃபுல் டாஸ் மாதிரிலாம் தான் எடுத்துட்டேன். முன்னாடி அதுவும் பண்ண மாட்டேன். நீங்க அதான் பண்ணிட்டேன். அந்த ஸ்லாட் பால் போட்டா நான் அந்த அளவுக்கு குத்துச்சு பால் நல்லா. ஆனா அது உள்ள 88 for 5. கால் போச்சுன்னு வச்சுக்கோங்க அழகா கிளான்ஸ் 15.2. ligament லிகமெண்ட் அதுக்கு ஒரு அண்ணா விளையாடுவாங்க எப்படி எங்க பாருங்க சான்ஸ் வச்சிருவாரு பால் வர்றதுக்கு முன்னாடியே நின்றுவாரு அப்புறமா அடிப்பாரு அந்த மாதிரி காலே வச்சிருவாரு அந்த லைன்ல இந்த கால் போகும்போது போயிடுது அது என்ன நினைக்க இப்ப காலு நல்லாவே இருக்கு. பாலுக்கு 2 அடி அடிக்கலாம் நம்ம. என்ன பிரச்சனை தெரியுமா ஆகும்? 5 ஓவர் தான். 30 பால் 72 ரன் அடிக்கணும். இதுல இருந்து நம்ம பாலுக்கு 2 ரன் போற இந்த மாதிரி சைஸ்ல என்னால பிடிக்க முடியாது. கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா முடியும். ஆனா மைண்ட் பாலுக்கு 2 ரன்ரா. Come on. ஓவர் 12 தான். டீம் 100. ஓவர் 12 பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணு. அது மைண்ட் பிளாக். எதுவுமே பண்ண முடியாது. இது இந்த சைடு குதிக்க முடியாதா நீங்க கேட்பீங்க. இதெல்லாம் நான் குதிக்க முடியாது. போனா விட்டா. அப்புறம் பாலுக்கு 2 ரன் இறங்கி நீங்க அடுத்து நீங்க தான் போறீங்க. அடுத்து வேற யாரும் இல்லை. உங்க பால் நல்லா தான் வருது. நீங்க நிறைய விளையாடாம ரொம்ப எனக்கு முன்னாடிலாம் காலில் போய் நெட்ல விளையாடுவேன் இல்ல அவங்க அந்த பால் அந்த லென்த் தான் மிஸ் ஆகுது. ஆனா நல்லா திரும்புது உங்க பால். நான் எதிர்பார்க்குற பாலு எனக்கு பரவாயில்ல. இன்னைக்கு அந்த 6 போயிருச்சு. நான் என்னன்னா விடுங்க. நீங்க 9 டைம் சரியில்லை அவ்வளவா விடுங்க. நீங்க வந்து ஸ்கேம் பண்ணிட்டு போயிட்டான்றதுனால ஏத்துக்கவே முடியல. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நல்லா போட்டுருவாரு. நல்லா யோசிச்சுட்டு தெரியும். அவன் நிற்கும் போது பேட் பிடிச்சிருக்காங்க. பையன் ஆமா சிராஜ் யாரோ கோபி சிராஜ் அதான் சொன்னேன் வந்து மாற்றி பிடிப்பான்னு சொன்னேன். ஓப்பனிங் காலி அப்படிதான் நமக்கு எல்லாம் அது போகுதா. லெக்கில் தானே அடிக்கிறான். கரெக்டாக உள்ள போட முடியாம நீங்க உங்க ஹைட்டுக்குள்ள உள்ள தள்ளிடுங்க. நாங்கள் போட்டா ஸ்லாட்ல உள்ள புஷ் பண்ண முடியல. ஆனால் அவனுக்கு அவனுக்கு ஸ்லோ பால் பவுன்ஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல கேட்ச் கொடுத்துரும். அவ்வளோதான் விஷயம். எப்படி போட்டாலும் முடியலன்ற எப்படி கேட்ச் கொடுத்தாங்கன்னா அந்த ராஜண்ணா இருக்காருல்ல ஃபர்ஸ்ட் 20 ரன் கொடுத்தாருல ஃபுல்லாக பேசு யூஸ் பண்ணி சுற்றி சுற்றலாம். ஷாட் ப்ரோ. ப்ரோ 24 தான் 61 ரன் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணலான்னு வச்சுக்கோங்க. அந்த இடம் இருக்குல்ல அந்த இடத்த டார்கெட் பண்ணி லெக் சைடுல அந்த ஒரு இடம் கிளிக் அடிச்சா போயிட்டே அந்த சைடு அந்த ஒரே இடம் தான். எப்படி போட்டாலும் அங்கேயே அடிச்சுட்டு என்ன கரெக்டா இருக்குண்ணா. ஒன்னு தலை பெருசுனா என் தலை கரெக்டா இருக்குது. முன்னாடி பஞ்சர் ஒண்ணு அதுல இல்லவே இல்லடா. இருந்தது எடுத்துட்டேன். ஏன் எனக்கு பிடிக்கல. எல்லாம் லூசுன்னு சொல்றாங்கல்ல. நெத்தில ஆணி அடிக்குது. ஆணி குத்துற மாதிரி வலிக்குது. நீ வந்து ஏசுனாத நினைப்புல இருந்தியா? நீ கேட்கல
இல்லை ஏதாவது போட்டு ஹெல்மெட் போட்டு போடுறேன் நானு. அது மாதிரி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். லாக் போட்டேன் பாரு, கொஞ்சம் இழுத்துட்டு போகுது. அந்த கழுட்டை போடும்போது அப்படியே மண்டையில பிடிக்கே எடுக்கிறேன் நான் அப்படியே. போனோன்னா பாலை வாசி நின்று வரும், நல்லா நின்று வரும். நான் மேட்ச் ஈரமாக இருக்கு. இன்னொரு மாதிரி தான் இருக்குது டக்குன்னு திருப்தி இல்லை என்ன இல்லை, நீ யாரா ராஜாரோ சர்வீஸ் வேறு யாரும் ஆடுறதுக்கு ஆள் இல்லை. அந்த லட்சத்தில் இருக்குன்னு புரியுதா? அவங்க அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வந்து ஆடி கொடுக்குறாங்க. வேற ஒன்று எத்தனை ஒரு ஏறும் இதே 4 நீங்கள் கேட்ட டார்கெட் வரும்னு எனக்கு தோணுது. 26 10 பாலுக்கு 30 ரன் கேட்டீங்கல்ல, அது 26 வந்துச்சுன்னா நான் ட்ரை பண்ண முடியும். நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, பார்க்கும்போதே தெரியுது. சதீஷ், நீங்கள் பவர் பேக் ரெடி ஆகும் சதீஷ். இப்போ எப்படின்னா, இப்போ நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கொடுக்கலான்னா இப்போ நீங்கள் நல்லா தான் போடுவீங்க, நீங்கள் தான் கான்ஃபிடன்ஸ் ஃபீல் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ நான் வந்து போடுறேன், அதுக்கு அதை சுமாராக ஒரு 6 ரன் 8 ரன் கொடுத்துட்டு போகணும்னு வச்சுக்கோங்க. இப்போ அடி அடிக்கிறேன், அடிச்சிட்டாங்க, செட் ஆகல வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் போடுவீங்கன்னா விளைவிக்கலாம் இன்னொரு ஆள். இப்போ தேவையில்லாமல் நான் விக்கி வேணாம் வேணாம் ஹோல்டு பண்ணி தான் வச்சுருக்கேன், அவன் ரொம்ப கொடுத்துருவான். நீங்கள் சீம் பிடிக்காமல் போடுங்க சார், பவர் பிளேயில் அவ்வளோதான். கிராசிங் போடுங்க, பால் வலிக்குதுன்னா கிராசிங் போடுங்க. மாமா பண்ணாமல் தான் ஆகும். இப்போ ஒரு சொல்லிட்டு போடுங்க, ராஜு கால் பிடிக்குதுன்ட்டு 2 மேட்ச் ஆடினா பிடிக்குதுன்ட்டு. அதெல்லாம் காரணம் மாமுக்கு ஒன்று பண்ணுறதே இல்லை. நேராக வந்து விளையாடும் போது இந்த எல்லாமே நடக்க தான் செய்யும். இல்லை அதுக்கேற்ற உடம்பு தாங்க மாதிரியா இருக்கணும். டாக்மெண்ட்ஸ் ரொம்ப மோசமான ஒரு மேட்ச். அவங்க காலைல 2 பேருக்கு 30 ரன் அடிப்பானுங்க, அவங்க ரன் சேர்ந்து. அப்புறம் போகிறவங்க எல்லாம் கட்டு விட்டு 2 ரன் அப்படிதான் எல்லாருமே அடிச்சு. இவ்வளோ செட் ஆகிட்டான். 14 பால் 54 ரன். 14 பால் 54 ரன். தோமஸா பாரு, ட்ரை பண்ணு. ஒரு இதுவும் இல்லை, நான் வந்து மேட்ச்சை முடிச்சுட்டு வாடான்னு சொல்லலை, கிட்ட கொண்டு போ. நம்ம போட்டியா? இல்லை 44 ரெடி. இது வந்து டீம் அதே டீம் நீ வீல வந்து சொன்னா
உண்மையா அப்படியே தான் இருக்கு தெரியுமா? நான் சும்மா சொல்ல உங்க அப்பா அப்படியே தான் ரொம்ப வருஷம் அப்படியே தான் இருக்கும். இப்போ அதாவது அவர் ஒரு 15 வருஷம் முன்னாடி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இப்பவும் அதே தான். 15 வருஷத்துக்கு முன்னாடி 49 கிலோ வச்சுக்கோங்க, இப்போ அவர் எவ்வளோ போடணும்? 49 100 கிராம் இருந்தாலே ஆச்சரியப்படணும். புரியுதா? அப்படியே அதே வெயிட்டு அதே சைஸு காட்டணும் அதே மாதிரி தான் வரைக்கூடாது. ஏ அம்மா ஏத்திட்டு இறங்கிட்டேன். அம்மா அந்த காயத்தோட என்ன தங்கம் என்ன வேற உம்ரா பண்ற போறோம் உன் மேல இறங்கி போய் சொல்றாங்க. புரியுதா? அப்ப காமெடி பண்றாங்க அதுக்கு காலையில எப்பா அந்த மாதிரி சரி நான் கூப்பிட்டு அப்படியே கல்யாணம் பார்த்துட்டு அப்படியே நான் கிரவுண்டுக்கு போறேன்னா வீடு கொண்டு போன்றேன் எனக்கு அப்போ புரியல முதல்ல. அப்புறம் நான் எல்லாம் முடியாது நான் கிளம்பிட்டேங்க. வருமானம் யோசிச்சேன் அவர் ஊருக்கு போறாரு. ஊருக்கு போறதுனால பசங்களை ஒரு கொஞ்சிட்டு போகணுமா. அப்பா எனக்கு நேரம் மேல நான் வந்து போயிட்டு இருக்கணுமா. கல்யாணம் வந்து இங்க பிரவீன் விட்டாங்க. ஆமா அங்க போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப நான் வீட்டுல இருந்து கிளம்பி அவரோட ஃப்ரெண்டு கல்யாணம் தான் அது. பிரவீன் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு கல்யாணம். அவர் என்ன அனுப்புறாரு. அவர் வந்து ஊருக்கு கிளம்புறாரு 2 மணிக்கு. அதனால நான் வந்து வீட்டுக்கு வந்ததான் அவர் வந்து அவர் ஊருக்கு கிளம்பும்போது இவங்களை கொஞ்சம் அவர் ஊருக்கு கிளம்புவாராம். நான் அதுக்கப்புறம் கூட்டிங்க வரணுமா. டென்ஷன் ஆகுறா உனக்கு புரியாதா? என்ன சுத்தி ஃப்ரீயாவே இருக்க முடியாதுடா. 6 பால் 52 செம்ம சண்டை ஆயிடுச்சு எங்க அப்பா. இப்போ 52 6 பால் 52 இல்ல என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு குவார்டர் போடணும் ஊருக்கு. நான் பேன் முடிக்கிறேன் என்ன பண்ணுறது தெரியாம. எங்க அப்பா என்ன சொல்றாரு, சித்தப்பா ஒருத்தர் வரான்ல வருவான் அவனை உட்கார வச்சுக்கலாம் அப்படின்னு. எனக்கு என்ன சொல்றேன், அவரு வயசு அவரை வந்து கொஞ்சம் குவார்டர் போறாங்க சரியா, எங்க வீடு விஷயமா சரியா. ஆனந்த் உங்க அப்பாவும் அங்கதான் ஊருக்கு போறாரு. ஆனந்த் உங்க அப்பா போட்டு வந்து உட்காந்து அனுப்புனா நல்லா இருக்காது. ஒத்துக்கணுன்றது 2வது விஷயம். எப்படின்னா அது நல்லா இருக்கும். உன் வீட்டு பொருள் ஏற்றி இறக்குற ஒரு வேலை, நீ ஏற்றி இறக்க போறது இல்லை. அந்த பொருளை பாதுகாப்பா கூட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வேலையை விட்டு அனுப்புற. கேட்டா என்ன சொல்ற, பஸ்ஸில் தானே போக போறான், எனக்கு பஸ் காசு மிச்சம் இல்லையா. புரிஞ்சுக்கவே மாட்டாரு. அப்புறம் சொன்னாரு பாலாஜி நல்லா போட்டு அனுப்பிச்சுடுவான். இவ்வளோ அகலம் ஒரு டேபிள்ரா, வீட்டில் செஞ்ச டேபிள்ரா. வீட்டில் இருந்த டேபிள் நீ உனக்கு ஞாபகம் இருக்காது. வீட்டில் பழைய முன்னாடி கம்ப்யூட்டர் வச்சுருந்தேன் அப்போ ஆரம்பத்தில் சரியா. வீடுல மாடியில் கட்டுறதுக்கு முன்னாடி ஓகேவா. அந்த டேபிள் அது எப்பறம் நான் ஒரு ஆளா 2ஆம் கீழே பாலாஜி பண்ணுவான். எனக்கு இது என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னால நானே 2ஆம் மண்டலம் கீழே ஒழுங்கா வர முடியாது. இதுல அதுக்கப்புறம் அந்த டேபிள் தூக்கி நிற்கிறாருங்க. இது ஒண்ணு. இன்னொன்று வந்து என்ன தெரியுமா, கூட்டு அவுட் ஸ்டேஷன் கூட்டு 2 பால் 46 ரிஷி வந்து RISH ரிஷி வந்து அந்த 40 ரன் அவங்களை அடிக்க விட்டது அப்படியே இதாகிடுச்சு. எழுதிடலாம் போல இருக்கு. இவன் வேறு அப்படி தான் இருக்கேன். அவனுக்கு எதாவது பண்ணால் கரெக்டாக பேட்டு கொடுத்துரும் அதை வெளியே போட்டுருவான் அடிக்கலாம். ஆனால் டீப்பில் அண்ணா எக்ஸ்ட்ரா கவுண்ட் வருது. அவர் பாவம் வரும். ஊட்டி என்ன அப்புறம் தூக்கி ஏற்றுவோம். குட்டி அங்கே ஒரு நாளா ஹைட்டு இல்லை பவர் தூக்கி விடுறாங்க. பழைய பல்சர்லாம் தூக்குவேன். 2 வாரம் ஆடி
கரெக்டா 4 ஓவர் 4 ஜெயிச்சுக்கலாம் நம்ம. அவங்க மேல ஆடி நம்மளும் ஆடி ஜெயிச்சிடலாம் நம்ம. இந்த மழை வந்து நமக்கு இதா இல்ல லாஸ்ட் சுரேஷ்ண்ணா டிஃபென்ஸ் அடிச்சதுல ஏறி இருக்காங்க. நீ கொண்டு வந்து அது கரெக்டாக இருந்தது. செட்டாக அப்படி கிடையாது. அது எப்படி ஸ்டாப் பண்றது? அப்படியே க்ளோஸ் பண்ணாதான் ஸ்டாப். அப்படியே வெளியே வந்துடலாமா? இன்ட்டு கொடுத்துருவா. அவ்வளோதானே, இந்த இன்ட்டு மட்டும் கொடுத்தா போதும்ல. இன்ட்டு கொடுத்தா போதும்ல. எண்டு கூட அவ்வளோதான். க்ளோஸ் பண்ண அவ்வளோதான். சரி சரி. இல்லை நான் அதான் பண்ணி போய் அது லைவ் கிடைக்காம போச்சு. ஆனால் ஆகிட்டு போகுதுடா. ஓத்த மச்சனா கொஞ்சம்